வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா கோப்பட வில்லன் ஆதவ் விர்ஜுனா. என்னையா நடக்குதுங்க? அரசியல் நடக்குதா இல்ல இது நடக்குதா? இல்லடா கோப்படம் பார்த்துட்டு வந்து அந்த சீனை வந்து அப்படி ரீக்ரியேட் பண்ணி நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாப்புல ஆதவ் அர்ஜுனா. நான் கேட்குறேன், விஜய் ஆதரவாளர்கள் டிவிக்கு ஓட்டு போடுறவங்க உங்களால ஆதவ் அர்ஜுனா என்ன நினச்சினுக்கிறான் அந்த ஆளு? நம்ம முட்டாளு இதுன்னு நினச்சினுக்கிறானா? இல்லை அறிவுகட்ட இதுன்னு நினச்சினுக்கிறானா? இல்லை மூளைக்கு பதிலாக வேறு எதாவது இருக்குதுன்னு நினச்சிருக்கிறானா? இல்லை யோசிங்களேன். இப்படி ஒரு சீனு, அதாவது கூட்டத்தில் லேடிஸில் வந்து ஒருத்தர் வந்து வாட்டில் தூக்கி போட்டாங்கன்னா அது வந்து டிஎம்கே சதியாக அதை வந்து நீங்கள் நம்பி ஓட்டு போடுவீங்களாம். உங்களை எவ்வளோ அப்படி தான் நினச்சினுக்கிறான். இதையும் நம்பி ஓட்டு போட்டால் தான் நீங்கள் மடக்கு ஊதி என்ன யோசிக்கிறதுல இதை படத்தில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சீனை மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி வீழ்த்துறதுக்காக பாட்டில் தூக்கி போடுறாங்க, பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க லேடிஸ் கிட்ட. அப்படி சொன்னா அப்படியே மக்கள் ஒன்று ஓட்டு போடுறாங்களே, சீனா வச்சாலே காரி துப்புவாங்க. இதை வந்து ஒருத்தர் மேடை ஏறி அடிக்கிறீங்களா, எனக்கு எப்படி என்ன நினச்சின்னு பேசுகிறான். போய் பொதுமக்கள் இல்லை என்ன மாதிரி ஆளுங்களாம் அதை வந்து ரசிப்பாங்க. அப்போ ஓட்டு யார் போடுவா? டிவிக்கு எதாவது ஓட்டு போடணும். அப்போ டிவிக்கு தொண்டரோ விஜய் ரசிகரையும் என்னவா நினச்சினுக்கிறான் அந்த எங்களா இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? மூஞ்செல்லாம் பார்த்தா இதுவாக தெரியுதா அதுவாக தெரியுதா எதுவாக தெரியுது? ஒரு மனுஷன் வேற கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னென்னமோ வருதுப்பா வாயில். ஏன்பா விஜய் ரசிகர்களா டிவிக்கு ஓட்டு போடுறவங்களா அசிங்கமாக இல்லையா? இதில் வர அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னா அவர் போக மாட்டார். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பூச்சிக்கிட்டு வந்து கேட்டால் டிவிக்கே கட்சிக்காரன் அவங்க சரக்கு போட்டுக்கிறாங்க, எடுத்து அடிச்சுன்னுக்கிறாங்க ஜாலியாக டமால்னு. என்னடா இது மேட்டில் ஊன்னு கத்துறீங்க, கட்சியில் அரெஸ்ட் பண்ணி பார்த்தா டிவியை கட்சிக்காரன் சொல்கிறாங்க. இதுக்கு அவ்வளோ கத்தல், இதுக்கு அவ்வளோ கூப்பாடு? நான் கேட்குறேன், ஒரு சதி இப்போ எதிர்கட்சி வந்து சதி பண்ணி செய்கிறாங்க, பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்கன்னா ரெண்டு கேள்வி. முதல்ல அடிக்கணும்னா லேடிஸ் இருக்கிற இடத்துல ஏன் அடிக்க போகிறாங்க? ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று அடிக்க போகிறாங்க, ஓஞ்சி போ அப்படின்னு. பின்ன நீனா பெரிய இதுவா உன்னை அடிக்க முடியாதா? அடிக்க நினச்சா உன்னை அடிக்க போகிறானுங்க. அப்படி யாரும் நினைக்கல, அப்படி எண்ணமோ இல்லை. இவர் அடிக்கலையா, அங்கே இருக்கிறவங்க அடிச்சிட்டாங்க. ஏன்னா இவரை பார்த்தா அப்படி நடுக்குறாங்களாம். அடிக்க நினச்சி நேரத்துக்கு மூஞ்சி அடிக்க போகிறானுங்க. அப்படி இல்லை, அப்படியே அடிக்கணும்னு ஒன்று அடிக்கணும்னு நினச்சாலும் இப்போ மக்களை அடிக்கணும்னு அவங்க நினைக்கல. உங்களால் தான் ஆளை வச்சு நீயே செட் பண்ணி வேலையை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போ நீ சொல்கிற மாதிரி அவங்க அடித்தா மக்கள் அடிக்க மாட்டாங்க, உன்னைத்தான் அடிக்க போகிறாங்க. அப்படியே ஒன்று அடித்தா பாட்டில் பீஸ் எடுத்து அடிக்க போகிறாங்க, செருப்பு எடுத்து அடிக்க போகிறாங்க நேரடியாக. பாட்டில் எடுத்து அடிச்சுன்னா ஆக போகுது, மூஞ்சே ஆல்ரெடி சூப்பராக இருக்குது, அதெல்லாம் கிராக் போகுமா? ஒன்றாவது. இதே செருப்பு எடுத்து அடித்தா மானம் போகும்ல அப்படின்னு வெளியே பேசுகிறானுங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறாருங்க, போய் சொல்கிறார், கோவப்படம் பார்த்துட்டு வந்து அந்த சீனை அவரே ரெடி பண்ணி அவரே வந்து எல்லார் மேலேயும் பழி போகிறாரு. அப்படி இருக்க அவர் அடிக்கணும்னா அந்த எதிரிங்க பாட்டில் அடிக்க போகிறாங்க, செருப்பால் அடிக்க போகிறாங்க மக்கள் பேசியிருந்தாங்க. எதுக்கே என்ன கருவம் இதை நம்பி ஓட்டு போகிறோம். ஐயோ சவுதி அப்படின்னு சொல்கிறோம்லாம். டேய் என்ன நடக்குது? 20 நாளில் எலெக்ஷனு. இதெல்லாம் ஒரு கதனை வந்து தூக்கின்னு வந்துக்கிறேன். இன்னும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டு போகிறோன்னு நினச்சா தான் நான் யோசிக்கிறேன். டேய் மூலையே கிடையாது உங்களுக்கு. ஒரு அரசியலில் வந்து ஒரு கருத்து சொல்லுங்கள், கொள்கையை சொல்லுங்கள், திட்டத்தை சொல்லுங்கள், அப்படி சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை விட்டு பெண்கள் பார்க்க முடியாது. நார்மலாகவே இயல்பாகவே அவனுக்கு ஓட்டு போட தோணாது. இந்த கதலை எடுத்துன்னு ஒரு ஆள் அடப்பாவில செக் அது கையில் எடுத்துங்க, அந்த பாட்டில் துண்டை கையில் எடுத்துங்க. இங்கே வாருங்கன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான் மனுஷன். திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செல்ஃபி அந்த அக்காவை நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோட்டோ எடுத்துங்க. கரெக்ட், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரைட்டு தான். 41 பேர் இறந்தப்போ எதை பிடுங்க போனேன்? அப்போ போக வேண்டியது தானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டியது. அங்கே போகல. ஒரு பையன் ஆக்சிடென்ட் இறந்துட்டான்பா. விஜய் வண்டிக்கு பின்னாடியே வந்து ஆக்சிடென்ட் இறந்துட்டான். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கொடூரமான வீடியோ. அமைச்சர் போய் பார்த்தாரு, அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. நீ ஏன் போய் பார்க்கல? உன் கட்சிக்காரன் விஜயோட ரசிகர் விஜய் வண்டி பின்னாடி போய் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்துட்டான், போய் பார்க்கல. பாட்டில் பீஸ் ஊந்ததுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செல்ஃபி எடுத்துக்கிறேன். இது என்னடா இது? செக் இல்லை, இதை நம்பி ஒருத்தன் ஓட்டு போடுவான்ல, இனிமேலும் டிவி கேட்க ஒருத்தன் ஓட்டு போடுவான்ல, அவன் தான் ஒரிஜினல் மடக்கு. அதுமாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லலை. இருந்தாலும் அறிவு இது இல்லையா? மூளை இது இல்லையா? மானம் இது இல்லையா? ரோஷம் இது இல்லையா? வெக்கம் இது இல்லையா? எதுவுமே இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காயா ஒருத்தன் இந்த மாதிரி பாட்டில் அடிச்சிடுச்சு போய் பார்க்கணுன்னு. 41 பேர் இறந்தாங்க. டெல்லிக்கு போன ஆள், டெல்லிக்கு போய் ஜாலியாக பேஸ்கெட் பால் விளாட போனான். அங்கே போகல, இங்கே போய் செல்ஃபி குல்ஃபி இந்த கருமத்தெல்லாம் பார்த்தும் ஒருத்தன் ஓட்டு போகிறான் டிவி கேட்கு. அவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்? வேறு ஏதாவது திட்டம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, அரசியலாக நான் சில கருத்தை வைக்கிறேன், நான் ஆட்சியை மாற்ற போகிறேன், அது வேறு. என்னடா கதை இது? உண்மையாக இதை விஜய் நடிக்கிறாருன்னு வச்சுப்போம். இதேமாதிரி ஒரு சீனை விஜய் நடிக்கிறாருன்னா தேட்டர் விட்டு ஏஞ்சி வந்துடுவாங்க எல்லாரும். அவர் ரசிக்கிறே. அப்பேற்பட்ட கதையை ஒருத்தர் எடுத்துன்னு வந்துக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலமான இருப்பான். இல்லை வேறு அவன் மாட்டினானுங்க, உன் கட்சிக்காரன் தான் சொல்கிறானுங்க.
இது என்ன கொடுமையா? நான் கேட்குறதா விஜய் ரசிகர்கிட்டயும் டிவிக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அந்த பொதுமக்கள், ஐயோ டிவிக்கேன்றீங்களா? உங்களை நம்பி ஒருத்தன் கதை சொல்லிடுறேன், இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டமைச்சிக்கிறான், கோவப்படுத்த அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தான். உங்களை நம்பி தான். நீங்கள் நம்பி ஓட்டு போட்டுருங்க, நாடு விளங்கிடும். அதோட கொடுமை என்னன்னா, ஸ்டேஜில் அழுகுற மனுஷன், எனக்கு கண்ணு தார தண்ணி, அம்மா அம்மா நீ எங்க என்னாயா? ஒருத்தன் அம்மா இறந்துருக்குறாங்க, என்னமோ நான் நக்கல் பண்ணுறேன், இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏங்க அந்த ஆளு தான் அவங்க அம்மா இறந்ததை வச்சு ஓட்டுக்காக பொய் சொல்லி திரியிறான். அவன் தான் வெக்கப்படணும், அசிங்கப்படணும். அந்த ஆளுக்கு 44 வயசு. 5 வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். எத்தனை வயசு தெரியுமா? 5. 5 வயதில் என்னுடைய தாயோடைய 5 சொல்ல தெரியல, 5 தான். அதாவது 5 வயதில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு 44 வயசு. 39 வருஷம் கழிச்சு மேடையில் வந்து அழுகுறாப்புல. நான் கேட்குறேன், உங்கள் அம்மா இறந்ததை சொல்லி அழுகுறீங்க, ஓகே. 41 பேர் இறந்தாங்களே, அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் வரல. ஆனால் சாப்பிட வரீங்களா? வீட்டுக்கு வரீங்களா? நான் டெல்லியில் போய் பேஸ்கெட் பால் ஆட போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு போனேன். அப்போ அழுவல. ஒரு அம்மா, வாய் பேச முடியாத அம்மா, கை குழந்தை இறந்துட்டாங்க, கதறினாங்க. அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் அழுதாங்க. அப்போ கூட அழுவல, நீ அழுவல, உன் தலைவன் அழுவல. சிஎம் சார் நான் வீட்டில் இருக்கிற ஏதோ வெறி வருது, அதெல்லாம் நினச்சேன். கருமம், என்னென்ன கேவலம் நடந்துக்குது. செக் வீட்டை உட்காந்து சிஎம்ஜே நான் வீட்டில் இருப்பேன், இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பேன், இல்லை யார் வீட்லையா இருப்பேன், இல்லை அட்லியோட வீட்டு வளகாப்பில் இருப்பேன்னு. கருமா, அதுக்கு அவர் அழுவல, இவர் அப்பா அழுவல, எங்கள் அம்மாவும் அழுவாங்க. 41 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, குழந்தை இருந்தாங்க. எத்தனை குழந்தை இருந்தாங்க, எத்தனை அம்மா இருந்தாங்க, எத்தனை அதுக்கெல்லாம் அழுவல. இதுக்கு வந்து எங்கள் அம்மா, அதுவும் பொய்க்கருமா, அசிங்கமாக ஓட்டுக்காக ஒருத்தவங்க அம்மா ஏற்ப வச்சு இப்படி கேவலமாக பேசுவான்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். பொய் சொல்கிறாங்க, வெக்கமே இல்லாமல் அருவருப்பாக பொய். என்ன பொய்? ஜாதியால் அவங்க அம்மா இருந்துட்டாங்க, ஜாதி கொடுமையால். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். எப்படி ஜாதி கொடுமைனா, அவங்களை வந்து ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். எங்களுடைய அம்மாவுடைய அம்மா இல்ல, ஒரே கேஸ்ட்ல நீ மேரேஜ் பண்ணு, போய் கல்யாணம் பண்ணு, அப்படி வந்துட்டு இது ஜாதி கொடுமை. பாருங்களேன் அதிசயத்தை, ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணால் ஜாதி கொடுமை பண்ணுறாங்கப்பா. எப்படி? நீ ஏன் ஜாதி அதனால் உன் கொடுமை பண்ணுறாங்களா? நம்ம 2 ஒரே ஜாதி, நான் மேலே நிற்கணுங்களா? எப்படி அது ஜாதி கொடுமையாகும்? ஒரே ஜாதியில் இருக்கிறோம், எப்படி ஜாதி கொடுமை பண்ண முடியும்? ஜாதி கொடுமையால் அவங்க அம்மா வந்து அவர் கண்ணதில் சூசைட் பண்ணதாக சொல்கிறாங்க. வருத்தப்படுறேன். ஆனால் அதை பர்சனலாக சொல்லி ஒரு இன்டர்வியூ சொன்னால் மனசு கஷ்டப்படலாம், அழுவலாம். அந்த கொடுமையை பகிர்ந்துன்னா ஐயோ பாவம் மனுஷன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். மேடையில் ஏறி அழுகுற ஆள் வெக்கமே இல்லாமல் 39 வருஷம் கழிச்சு அது ஓட்டுக்காக கேவலமால, அதுவும் போய் சொல்லி அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க? சூசைட் பண்ணி இருந்தாங்க. எதனால்? ஜாதி கொடுமையாலையா? எப்படி ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணால் ஜாதி கொடுமை நடக்கும்? எப்படி ஜாதி ரீதியாக துன்புறுத்த முடியும்? இது என்ன லாஜிக்கு? மேடையிலே சொல்லிக்குது பைத்தியம். போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுன்றதில்ல. மேடையில் எங்கள் அம்மா ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அவனே கத்தி கேவலமாக நடந்து விசாரித்து பார்த்தா, வீடியோ எடுத்து பார்த்தா அவங்க பெரியம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன நடந்துன்னு. இந்த மாதிரி அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, அவங்க வீட்டில் வந்து கிணறு இருக்கும், தண்ணி அதில் தான் எடுக்கணும், அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு ஒத்து வரல அப்படி இப்படின்னு அவங்க மன கஷ்டத்தில் அவங்க மாமியார் நிறைய ஃபேமிலி பிரச்சனையில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ சொன்னானே ஆள், எங்கள் அம்மா நல்லதால் அவங்க அப்பா பற்றியான்னு சொல்ல. அவங்க அப்பா நல்லவரான் சொன்னது யாரும் அவங்க பெரியம்மா. அவங்க அப்பா நல்லவர், எப்படி ஜாதி கொடுமை பண்ணியிருக்க முடியும்? அவங்க அப்பா நல்லவர்னு அவங்க பெரியம்மா சொல்றாரு. இவ்வளோ சொன்னார், சரி ஓகே, ஏதோ கொடுமை பண்ணி உங்கள் அம்மா வந்து தற்கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறான். கொலை செய்யப்பட்டார் கேள்விப்பட்டுக்கிறேன், தற்கொலை செய்யப்பட்டார். சரி தற்கொலை செய்யப்பட்டார், யார்? உங்கள் அப்பாவா? சொல்ல வேண்டியதானே, எங்கள் அப்பா தான் அப்படி பண்ணார் சொல்லு. இல்லை உங்கள் ஆயாவா, உங்கள் அப்பாவோட அம்மாவா சொல்லு. இல்லை உங்கள் அப்பாவோட அப்பாவா சொல்லு. இல்லை உங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பியா சொல்லு. உங்கள் ஃபேமிலி தானே சொல்லு. உங்கள் ஃபேமிலி பிரச்சனை தானே, ஃபேமிலி இழுத்து போடிய. எங்கள் அப்பா கொடுமைக்காரரு, எங்கள் அப்பா தான் கொண்டார் சொல்லு, கொலை பண்ணிட்டார் சொல்லு, சூசைட் பண்ண வச்சிட்டாருன்னு சொல்லு, எங்கள் அப்பாவோட அம்மா பண்ண வச்சிட்டார் சொல்லு. யார் தான் பண்ண வச்சா? ஜாதி கொடுமைன்னா யார்? உங்கள் அப்பாவா, உங்கள் ஆயாவா, உங்கள் தாத்தாவா, உங்கள் யாரா நீங்கள்? ஃபேமிலி பிரச்சனை உங்கள் அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க, அது வந்து ஜாதியில் கனெக்ட் பண்ணி அழுவுற, வெக்கம் கெட்டு போய் அழுவுற. 41 பேர் இறந்தப்போ அழுவல, 41 பேர் இறந்தப்போ பேஸ்கெட் பால் ஆட போனேன், வெக்கமே இல்லாமல். இப்போ மேடையில் வந்து அம்மா அம்மா கட்டை ஊற்றிதா தார்த்தரையா தண்ணிச்சு, அசிங்கமாக இருந்து. பாட்டில் வச்சிட்டாங்கன்னு ஒரு பொய், அம்மா ஜாதி குடும்பத்தில் செத்துறான்னு ஒரு பொய். எவ்வளோ பொய் தான், கேவலமா. இல்லை இதை நம்பி ஒருத்தன் ஓட்டு போட போகிறான்ல, அதை வச்சு நாங்கள் இருந்துட்டாங்க ஜாதி கொடுமையில். என்ன ஜாதி கொடுமை? ஒரே ஜாதி எப்படி கொடுமையாகும்? என்னடா இது? சாதிய வன்கொடுமைனா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கிறேன். எங்கள் அம்மா ஜாதி பார்த்து துரத்தி வச்சிட்டாங்க, நாங்கள் இந்த ஜாதி அவங்க மேல் ஜாதி, அதனால் அவங்க வீட்டில் சேர்த்துக்கல, ஜாதி ரீதியாக அவங்க குடும்பப்படுத்தினாங்க, அதுக்கு பேர் தான் ஜாதி ரீதியாக குடும்பப்படுத்துறது. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் அம்மா சூசைட் பண்ண வச்சுட்டாங்க, செய்யப்பட்டார்ல, யார் அதை சொல்லு.
நல்ல மான ரோஷம் சோத்துல ஏதாவது உப்பு போட்டு சாப்பிட்டேன் அதை சொல்லுங்க. அது அர்ஜுனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, சிக்கான்னு ஃபோட்டோ எடுத்தீங்களா? 41 பேர் இறந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. இப்போ பாட்டில் வச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் ஓட்டார் உடனே. ஐயோ எங்கே உங்கள் தலைவர் அறிக்கை விடுவார் நேரம், பாட்டிலோடு எடுத்து எங்கள் அறிக்கை விடுவார்ல. 41 பேர் இறந்தப்போ அத்தனை பேர் வீட்டுக்கு ஓட்டிங்க, பாட்டிலோட அடிச்சா ஹாஸ்பிட்டல் செல்ஃபி எடுத்துக்கிறாராம். கரும அழுகுறான். எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கேவலமான ஆள் இப்போ தான் பார்க்குறேன். அம்மா இறந்துட்டாங்க, அதை வச்சு ஓட்டு பிச்சை எடுத்து அதை வச்சு பொய் கதை சொல்லி அது கூட ஜாதியை கனெக்ட் பண்ணி இவ்வளோ அருவருப்பான அசிங்கமான அரசியல்வாதி இப்போ தான் பார்க்குறேன். சரி, கேவலமாகுது. எனக்கு வருத்தம்பா, என் தலைவன் விஜய் மேலே எனக்கு வருத்தம். தலைவா, நீ கட்சி ஆரம்பிச்சு கூட பிரச்சனை இல்லை, இந்தமாரி தற்கொலையெல்லாம் கூட வச்சுரு, மானக்கட்டெல்லாம் கூட வச்சுரு, அசிங்கமாக இல்லை. நீ பார்க்க மாட்டேன் அதெல்லாம். என்னையா போய் சொல்லுங்கிற? உங்கள் அம்மா எப்படியா இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா நல்லவரான், அவங்க கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல, அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது, அதனால் சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜாதி கொடுமைன்றே கேவலமாக இல்லையா அப்படின்னு விஜய் சார் கேட்க மாட்டீங்களா? இல்லை பார்க்க மாட்டீங்களா? அவர் எங்கே பார்க்கறது? இந்த எந்த நேரமும் இந்த பாண்டிச்சேரியில் வந்து இது பண்ணிட்டாங்க, அனுமதி மறுப்பு. சொல்லுங்கள், பிஜேபி ஆட்சி சொல்லு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கடா, ஒரு ஆள் சொல்லுங்கடா. பிஜேபி ஆட்சி பாண்டிச்சேரியில் தடை பண்ணிட்டாங்க, 19 இடத்துல தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாக்கில் தான் பிஜேபியால் ஆட்சிக்கு அப்புறம் அவன் கூட்டணி வைப்பான்னுறாப்புல டிவிக்கே கூட. மறுத்து ஒரு அறிக்கை விடு. பிஜேபி திட்டு, ஆர்எஸ்எஸ் திட்டு, எலெக்ஷன் தானே திட்டு பார்ப்போம். திட்டு, எவனா திட்டுங்க, உங்கள் தலைவர் திட்டு பூத்த தேவையில்லை, ஆதவர்ஜினா திட்டு. அம்மா எங்கள் அம்மா நான் இதில் ஆகி உப்பு போய் ஒரு வார்த்தை சொல்ல வந்து அறிக்கை அதுக்கு விடலை, அதை மேடையில் பேசலை. அவர் நேரடியாக சொல்கிறாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி வைப்போன்னு. பாண்டிச்சேரியில் அனுமதி மறுப்பு, அதுக்கு பேசலை. என்ன கருமம். விஜய் வந்து கை கொடுக்க போனார். யாரும் அந்த கருமத்தை பார்த்தீங்கன்னா தெரியல, அந்த கொடுமையை பார்த்தீங்கன்னா தெரியல. விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ போட்டு விட்றேன். கை கொடுக்குறாப்ப இப்படி தொடுறாரு, டிச்கா தொடுனா என்ன அவங்க கையில் என்ன இருக்குது? கொரோனா காலமாக இது. கை கொடுக்க மாட்டேன் மனுஷன், இப்படி தட்டுறேன் ஆள். என்ன மனநிலை? உன் ரசிகர்கள் ஒன்றும் பார்க்க வந்திருக்காங்க, எலெக்ஷன் நிற்கிறீங்க, ஓட்டு போட போகிறாங்க, தொடரேன் ஆள். ஏதோ தொடக்கூடாது, அவங்கள தொட்டால் தீட்டு வந்துடும் மாதிரி தொடறான். கேவலம். இன்னும் விஜய் ரசிகர் விஜய்க்கு ஓட்டு வர போகிறீங்களா? கருமத்தில் கேவலத்துன்னு கேவலம். செக், கை கொடுக்க மாட்டான் ஒரு மனுஷன், அவர் தான் நாட்டை கை கொடுத்து தூக்க போகிறாராம். இன்னும் என்னென்னத்தை பார்க்க போகிறோமோ? கட்சியில் வேட்பாளர்லாம் கஞ்சா விற்றவன், வழக்கில் மாட்டினவன், எனக்கு ஆல்ரெடி கேஸ் இருக்குது உன்னை கொண்டுன்னு சொன்னவன், என்ன இது ஜோசியக்காரரு? இதெல்லாம் ஒரு கட்சியா? கட்சியில் முக்காசி பேர், கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க. அது முக்கியமாக ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க மனுஷன். ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணி கட்சிக்காரங்க சீட்டு கொடுப்பான்னு பார்த்தா வேறு கட்சிக்காரங்க ஜாயின் பண்ணால் சீட்டு போடுது. வேறு கட்சியில் வந்து வாங்க உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர். இது ஒரு கட்சியை? அதெல்லாம் கூட பரவாயில்ல. எவனாவது அம்மா செத்ததை வச்சு சென்டிமெண்ட்டு கதையை சொல்லி அழுது அசிங்கமாக இருந்துச்சு. அழுகுறப்ப மூஞ்ச பார்க்கணும், அந்த அழுகுறப்ப மூஞ்ச அவ்வளோ அருவருப்பான மூஞ்ச நான் பார்த்ததே இல்லை. அழுகுறதுனால அருவருப்பு இல்லை, எதை சொல்லி அழுகுறீங்க? அம்மா இறந்ததை வச்சு பொய் சொல்லி அதில் ஓட்டு பிச்சை கேட்டு என்ன கேவலம் அது? அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இனிமேல் அவனை போய் ஓட்டு போட போகிறீங்களா? நான் கேட்குறேன், ஆதவர்ஜுனா இல்லை டிவிகேஸை அந்த வேட்பாளருக்கு இனிமேல் ஓட்டு போட போகிறீங்களா? ஏங்க, டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் ரசிகர் உங்களை முண்டை நினச்சினுக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்லுங்கிறானுங்க. நீங்கள் எது சொன்னாலும் நம்புவீங்க. தற்கூரி முண்டை நீங்கள் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க. 1000 கோடி சம்பளம்னாலும் நம்புவீங்க. இப்போ 400 கோடி தான் சொத்துனாலும் நம்புவீங்க. பெத்த பிள்ளைக்கு, அப்பனுக்கு, பொண்டாட்டிக்கு, அம்மாவுக்கு, பொண்ணுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்க ஒருத்தன், அதையும் நம்புவீங்க. கடன் ஒன்று கொடுத்தாரு, அவர் எப்படி கொடுக்க முடியும்? அவர் 10-15 இது வச்சுக்கிறாருல, அதனால் இவங்களுக்கு கடன் அவங்க எல்லோரும் கொடுத்துட்டு அதையும் நம்பி நான் அறிவுகட்டத்தனமாக இருப்பீங்க. யோசிக்கிறது இல்லை. பெத்த பொண்ணுக்கு ஏன்னா கடன் கொடுப்பானே? கேவலமானவன். அவனுக்கு ஓட்டு போட போகிறீங்க. ஏன் தெரியல, கண்டுபிடிங்க. அவனை சொல்லிட்டு இவர் அசிங்கப்படுத்திட்டேன். நீங்கள் பெத்த பொண்ணுக்கு பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துறான், மானை கட்டவன், அவனுக்கு போய் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? நான் கேட்குறேன், டிவிக்கே தொண்டர், விஜய் ரசிகர் எல்லாத்தையும் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் பையனுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு கடன் கொடுப்பீங்களா? சம்பாதிக்கல எடுத்து கடன் கொடுப்பீங்களா? அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டீங்க, பிள்ளைய பார்த்துக்க மாட்டீங்க. எவனா சொல்லுங்க, ஆமாம் நான் என் பொண்ணுக்கு கடன் தான் கொடுப்பேன், அது எத்தனை ஊருக்கு தான் செலவு பண்ணுவேன், நான் வந்து துண்ணு தீர்த்துருவேன், நானே சாப்பிடுவேன், நானே குடிப்பேன், நானே அழிஞ்சிருவேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க போய் ஓட்டு போடுங்க. விஜய் ரசிகர்கள் கோவப்படுறவங்களாம் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கடன் கொடுப்பீங்களா? பெத்த அம்மாவுக்கு, பெத்த பொண்ணுக்கு கடன் கொடுப்பீங்களா? பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுப்பீங்களா? கடன் கொடுக்குற உங்களுக்கு தலைவனே? கையை கூட கொடுக்கல, தொடர ஆள் இப்படி. உங்கள் ரசிகர் தான், உங்கள் தொண்டர் தான் இப்படி தொடர ஆள், ஒரு வாரில் இப்படி தள்ளுறான், கை இப்படி கொடுக்குறது இல்லை. நீங்கள் எப்படி கை கொடுப்பீங்க? அப்படியே தொடுவீங்க? யாராவது வந்தா தொடர ஆள் இப்படி அசிங்கமாக. அவர் தான் உங்கள் தலைவரா? அவங்க கட்சிக்காரெலாம் பாருங்கள், மேடையில் அம்மா கதை சொல்லி அழுகுறான் அசிங்கமாக. 41 பேர் செத்தப்போ ஒரு சொட்டு கண்ணீர் வரல.
ஒரு வீடியோ கிடையாது அப்படி. ஹாஸ்பிட்டலுக்கு போகல, சாதாரண பாட்டிலோடு உங்கள் கட்சிக்காரனை வச்சு நீங்களே செஞ்ச வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செல்ஃபி எடுத்துனுக்கிறீங்க. இனிமேலும் இதெல்லாம் நம்பி டிவிக்கே விஜய் யாதவ் அர்ஜுனா கோப்படம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு போய் ஓட்டு போட்டிங்கன்னா போங்க எல்லாரும்.